என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கைகூப்பி கெஞ்சி கேட்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் கருப்பன் சொல்லி முடிக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் அப்பன் நான் உன்னிடத்தில் இன்று ஒரு விஷயத்தை சொல்ல துடித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இது எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை ஒரு மிகப்பெரிய வாழ்வை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் துணை இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாகவும் சரியாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான நேர்மையும் உனக்கான நன்மையும் இனி உன்னாலேயே நடக்கத் தொடங்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு உயிரானவர்கள். இவர்களை தாண்டி நமக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை எனும் பொழுது நிச்சயம் இவர்களினுடைய நடவடிக்கைகளை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது, இவர்களுக்குள் என்ன சிந்தனை இருக்கிறது, இவர்கள் எதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால் இவர்களின் மனது நொந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கான தேவைகளும் உனக்கான தெளிவும் எப்பொழுதும் சரியாக கிடைக்கும். கருப்பன் உன்னிடத்தில் கைகூப்பி ஒரு உயிரை காப்பாற்றச் சொல்கின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய நடவடிக்கைகளும் அவரினுடைய செயல்பாடுகளும் போகின்ற போக்கும் சரியில்லை. இது நிச்சயமாக இவர்களை இந்த உலகத்தை விட்டே அழைத்துச் சென்றுவிடும் என்பதனால்தான் இந்த கருப்பன் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன். உன் முன்னால் நிற்கும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியென கொடுக்கும் இந்த நேரம், இனி அத்தனையையும் உனக்கு நான் முழுமையாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து இனி ஒருபோதும் நீ வருந்தாதே. உனக்காக வேண்டி இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லித்தரும் பொழுது என் பிள்ளை இதை எப்பொழுதுமே நீ கைவிட்டு விடாதே. உனக்கு நல்லது வேண்டி இந்த கருப்பன் இதுவரையிலும் எடுத்து சொல்லி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நன்னதே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே யோசித்து நாம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. கருப்பன் துணை இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இவை அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு புரிந்து கொள். நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது என்றால் ஒருபோதும் எந்த ஒரு இழப்பையும் இங்கே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனிக்காமல் விட்டுவிட்டு குறைந்தபட்சம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவை எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களிலும் உனக்கான புரிதல் கிடைக்கும். என் தங்கமே, எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்க முடியுமா? நம்மோடு தான் இருக்கிறார்கள் என்றாலுமே நாம் சொல்வதை அவர்கள் கேட்கத்தான் வேண்டும் என்று எந்த அவசியம் இல்லை அல்லவா? அவர்களின் மனதிற்குள் எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் செய்கிறார்கள். அவர்களின் எண்ணங்களில் எது அவர்களுக்கு சரியென தோன்றுகிறதோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். எப்பொழுது மற்றவர்களினுடைய வார்த்தைகளையும் மற்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களையும் இவர்கள் ஒருபோதும் பெரிதுபடுத்துவது கிடையாது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி இது போன்ற உறவுகள் இருக்கும் பொழுது அவர்கள் வேண்டுமானால் உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து நடந்து கொள். கருப்பன் உன் வாழ்க்கை என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு உயிரை காப்பாற்றச் சொல்கிறேன் என்றால் ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னவென்று தெரிந்ததனால்தான் கருப்பன் இதை சொல்கின்றேன். ஒரு உயிரை நாம் இழந்து விட்டோமானால் நம்முடைய மனது படுகின்ற கஷ்டங்களும் நம்முடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளையும் நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க
இனி என்ன வரும் ஏது வரும் என்பதனை எல்லாமும் யோசித்து நாம் கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாமும் விட்டுவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய செயல்பாடுகள் சில சமயங்களில் சற்று விசித்திரமானதாக இருக்கின்றது. என்னவென்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, கருப்பன் சொல்வதை செவிகொடுத்து முழுமையாக கேள். மனது ஒரு நிலையில் இல்லை. கிடைக்காத ஒரு விஷயம் அதற்கு ஆசைப்பட்டு அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமுமே தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகப்படியான ஆசைகளோடு கொண்டு சுமக்கிறது. ஒரு சிறு மறுப்பு உன் வீட்டிலிருந்து இவர்களுக்கு எழுந்தால் கூட அடுத்த நொடியே அவர்கள் யோசிப்பது என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது என்பதுதான். நாம் இனிமேல் ஒருபோதும் பயணிக்கக்கூடாது என்பதுதான். இப்படியாக எப்பொழுதும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களின் மீது இவர்கள் கொடுக்கின்ற கவனம் இன்று இவர்களுக்கு ஒரு பேராபத்தை தேடி கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தையும் வேதனையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. என் குழந்தையே, அவர்கள் போக்கில் செல்லட்டும் என்று விட்டுவிடுவது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் செய்வது அவர்களினுடைய வயதையும் மனநிலையையும் பொறுத்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். முதலில் நீ எல்லாவற்றையும் தெளிவுபடுத்து. கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய உறவுகளுக்குள்ளும் சரி, எப்பொழுதும் எந்த விரிசலும் வந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய மனது எதை எல்லாமும் சிந்திக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எந்த நாளும் நீ சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து விடு. உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய நடவடிக்கைகளையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வெளியில் சென்று வீட்டிற்கு வருகின்றவர்களானாலும் சரி, எப்பொழுதும் வீட்டிலேயே இருப்பவர்களானாலும் சரி, இவர்களினுடைய நடவடிக்கைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கையில் வைத்திருக்கின்ற இந்த கைபேசியை வைத்துக்கொண்டு பல தவறான முயற்சிகளையும் இன்றிருக்கின்ற பிள்ளைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அவர்களுக்கு விளையாடுவதற்காக மட்டுமே நாம் கொடுக்கப்பட வேண்டும். விளையாடுவதற்கு மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் துவம்சம் செய்து வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மன மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். யார் உன்னை நம்பி ஒரு காரியத்தை செய்ய துணிந்தார்களோ அவரை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. அவர் இந்த வாழ்க்கை நன்மைகளை உனக்கென எடுத்து சொல்லக்கூடியவர் என்பதனை நீ மறந்து விடாது. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதையுமே மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையிலும் உன் வீட்டில் இருப்பவர்களினுடைய நலனையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய். சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மனதிற்குள் இருக்கிறது. இதனால் சுற்றி இருக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் கவனிக்காமல் விட்டு விடுகின்றாய். எல்லோரும் அவர்கள் போக்கில் இருந்து விட்டார்களேயானால், தவறு செய்கின்றவர்களை இப்பொழுது திருப்பாமல் நீ விட்டுவிட்டாயானால் நாளை நீ நினைத்தாலும் அதை திருத்த முடியாது. இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பல தீமைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு பல தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனி நடப்பது எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான தருணத்தை உனக்கான உருவப்படி நிச்சயமாக ஏற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிலை தடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் வந்து நின்று கை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது.
அதுபோல உனக்கான அன்பையும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்க வருகின்ற இந்த தெய்வத்தையும் நீ விட்டு விடாதே. கருப்பன் ஒரு விஷயத்தை ஆழமாகச் சொல்லும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். எதையுமே நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்தாதே. உனக்காக வேண்டி இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரத்தை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய நடவடிக்கைகள் சற்று மோசமாக இருக்கின்றது. இவரினுடைய தீய வழக்கங்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசிக்கிறாயா? இவரினுடைய பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரம், சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எந்த விஷயத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை விட நிதானமாக ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இனி ஒருபோதும் நம்மை தேடி வரும் நன்மைகளை நாம் சட்டென்று புரிந்துவிட முடியாது. இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தந்திருந்தாலும் இந்த கருப்பன் துணை இருப்பது உனக்கு இன்னமும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் அல்லவா? என் குழந்தையை, நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருப்பவர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்குள் சிக்கி தவித்து விட்டார்களேயானால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இவர்களின் வாழ்க்கையை நம்மால் ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே சரியாக கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்தி தரும் அத்தனை விஷயங்களையும் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான உறவுகளை நீ தக்க வைத்துதான் அதிகமாக இருக்க வேண்டும். உன் பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் செல்கின்ற பாதை சரியென்று எடுத்துச் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. இதை உனக்கென்று சொல்வது உன்னுடைய கடமை. அதன் பிறகு அவர்களை என்னவாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொண்டிருக்கட்டும். அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை வேண்டுமானாலும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கட்டும். ஆனால் இந்த கருப்பன் நான் ஏதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவுபட புரிந்து உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். கருப்பன் எப்பொழுதும் போல உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும் பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். தேவையில்லாத விஷயம் என்றும் தேவையில்லாத சூழ்நிலை என்றும் என்ன இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா? இந்த கருப்பன் முன்னின்று நடத்துவது எல்லாவற்றிலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக நிறைவேறும் அல்லவா? இந்த கருப்பன் எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் தான் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி ஒரு தீமை படையெடுக்கும் பொழுது அதை இந்த கருப்பன் தெரிந்து கொள்ளும் பொழுது உடனடியாக உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? இன்று கருப்பன் கைகூப்பி கெஞ்சி கேட்டது உன் பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான். என் குழந்தையே, தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத மனிதர்களும் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் இந்த வாழ்க்கையில் கொடுக்க போகிறது. என் பிள்ளையை, நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் இப்படியே விட்டுவிட வேண்டாம். அதே நேரம் சரியையும் தவறையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயங்களை கை கொண்டு தவறான விஷயங்களை விரட்டி அடிக்க வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் இந்த தெய்வம் உனக்கு சொல்வது எல்லாமும் எந்த நாளிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதை உணர்ந்து வாழ்க்கையின் நம்பிக்கையை யாரால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்களால் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாக கடந்து விட முடியும். நடப்பது ஒவ்வொன்றையும்
நாம் எப்படி தெளிவில் கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை மாறும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டும் வாழத் தொடங்கினால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் உன்னால் தலைநிமிர்ந்து வாழ முடியும். உன் வீட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உன்னால் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல முடியும். நீ சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற ஒரு நிலையில் மட்டுமே உன்னால் எதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் என்பதனை மறந்து விடாதே. நீ மற்றவர்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதையும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. உனக்குள் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை நீ உறுதிப்படுத்த வேண்டும். உனக்குள் தோன்றும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று வெளிப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமுமே உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான நல்லதொரு சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும். கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் இந்த காலம் மட்டும் என் பிள்ளை இனி எதற்கும் எப்பொழுதும் நீ யோசித்து கலங்காதே. உன்னை நான் சுற்றி இருந்து வழிநடத்தும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களிலும் உனக்கான புரிதல் ஒன்று நிறைவாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதலை கொண்டு நான் உன்னை தேட வைப்பேன் அல்லவா? இனிமேலும் எதற்காகவும் நீ வருந்தாதே. எப்பொழுதும் நம்மோடு பழகுகின்றவர்களினுடைய நட்பு வட்டாரங்களை நாம் ஆராய்ந்து வைத்திருக்க வேண்டும். யாரோடு பழகுகிறோம், எப்படி பழகுகிறோம் என்பதனை எல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நமக்கு உண்மையுள்ள மனிதர்களாக ஒவ்வொருவரும் இருக்கிறார்களா என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் அத்தனை ஆச்சரியங்களையும் நாம் என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் என் பிள்ளையின் வாழ்க்கை எல்லோரும் நேர்மையாகவும் திறமையாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். எப்பொழுதும் மற்றவர்களுக்குள் சிக்கிக்கொண்டு தேவையில்லாத தவறான பாதையில் சென்று யாரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வயதை குறைத்து கொள்ள கூடாதல்லவா? உனக்கான நீண்ட காலம் இருக்கும் பொழுது நீ இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுது இனி எல்லாவற்றையும் உனக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானதொரு செயல் இந்த வாழ்க்கையை எல்லோரும் பயணிக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு தேவையில்லாத விஷயங்களையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எதையும் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் சரிதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை ஒருபோதும் நீ கைவிடக்கூடாது. கருப்பன் இருந்து உனக்காக எடுத்துச் சொல்லும் எல்லாமும் இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்கொள்ளும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற அர்த்தங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் உனக்கு சொல்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல உண்மைகளை வேண்டி நீ எப்பொழுதும் சரியான விஷயங்களை உருவாக்க வேண்டும். பல சந்தோஷங்களை அடைய வேண்டி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நல்ல நிலையோடு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் போதும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டி விடுவாய். நீ நினைத்ததை எல்லாமும் நல்லபடியாக நடத்தி காட்டி விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு நன்மதிப்போடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. இனிமேலும் என் பிள்ளை நீ எதற்கும் அஞ்சி நடுங்காதே. உன்னோடு துணையிருக்கும் இந்த கருப்பன் மேலும் மேலும் உன்னை கைகொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறட்டும்.
உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வரவேற்கட்டும். எதையுமே என் பிள்ளை விட்டு விடாதே. இன்று சண்டையிடும், நாளை சேர்ந்து விடலாம். இரத்த சொந்தங்கள் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. அதிலும் குறிப்பாக ஒரே வீட்டிற்குள் இருக்கக்கூடியவர்கள், ஒரே இரத்த பந்த உறவுகள் ஒரு நாளும் மற்றவர்கள் மத்தியில் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். இனி எல்லாமுமாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் தெரிந்து நடந்து கொள். கருப்பன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.